Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெர்சஸ் LIC அதான் நம்ம வந்து பார்க்க போறோம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். இந்த வீடியோல முழுக்க நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்திக்கங்க. அப்பதான் வந்து நான் போடக்கூடிய further வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கேள்விகளுக்கு வீடியோ அளிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா LIC பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லா வீட்லேயுமே வந்து ஒருத்தர் யாராவது ஒரு சொந்தக்காரர் வந்து கண்டிப்பாக LIC ஏஜென்ட்டாக தான் இருப்பார். எல்லாருமே கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க எல்லாருமே கம்பல்சரி ஒரு LIC பாலிசியாக எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் எப்போவோ மூலமாக அதை சொல்லி எடுங்கன்னு சொல்லி எடுத்து வச்சுருப்பாங்க. எதுக்கு எடுக்கிறோம் ஏன் எடுக்கிறோம் தெரியாமல் எடுத்து வச்சுருவோம். ஏன்னா அவங்க நமக்கு தெரியும் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் என்னையும் லாஸ்ட் இயரில் வந்து லாக் பண்ணி எனக்கு வந்து ஒரு LIC பாலிசி வந்து கொடுத்துட்டாங்க. நான் அந்த பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் ஆனந்த், நியூ ஜீவன் ஆனந்த் பாலிசின்னு சொல்லுவாங்க. அந்த பாலிசியை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஏன் கேட்டிங்கன்னா அந்த பாலிசி வந்து நான் எடுத்து ஒரு 1 இயர் வந்து நான் கண்டினியூ பண்ணிவிட்டு அதை வந்து ட்ராப் பண்ணலாம்னு ஐடியா வந்துச்சு. ஏன் அப்படிங்கிறத நான் வீடியோ வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த பாலிசியோட ப்ரௌச்சர் ஆக்சுவலாக. ஸோ அந்த பாலிசி நேம் வந்து நியூ ஜீவன் ஆனந்த் 815. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்கு வந்து அந்த பாலிசி எடுத்திருக்கேன். 25 இப்போ எனக்கு 25 ஏஜில் எடுத்தேன் நான். ஸோ 25 ஏஜ்லேருந்து 25 இயர்ஸ்க்கு எடுத்தால் 50 இயர்ஸ் வரைக்கும் நான் வந்து அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து நான் 5600 அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து நான் பே பண்ணணும். காப்பீட்டு தொகை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 lakhs வந்து நமக்கு கொடுப்பாங்க. இது எப்போ அப்படின்னா நான் சப்போஸ் வந்து ஆஃப்டர் 50th ஏஜ்க்கு அப்புறமேட்டு 100 இயர்ஸ்க்குள்ளே நான் வந்து எப்போ இறந்தாலும் என்னோடய ஃபேமிலிக்கு நாமினிக்கு வந்து அந்த 15 lakhs வந்து போய் சேரும் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழும்போதும் வாழ்க்கைக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து மெயினாக சொல்லுவாங்க LIC போடுறவங்க எல்லாருமே. ஸோ பாலிசி முதலுக்கு பின்னும் 100 வயது வரை காப்பீட்டு தொடரும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பாலிசி வந்து 50th ஏஜில் எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கும். அந்த அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 40 lakhs வந்து நமக்கு கொடுப்பாங்க. காப்பீட்டு தொகை வந்து 15 lakhs. போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 lakhs. கூடுதல் போனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு 6 lakh. மொத்தம் வந்து 40 lakhs கொடுக்குறாங்க. செலுத்த வேண்டிய ப்ரீமியம் தொகை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து நான் வந்து கொடுத்த அமௌண்ட்டாக இருக்கும். அதாவது நான் வந்து மந்த்லி 5600 நான் பே பண்ணுறேன் இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து 25 இயர்ஸ்க்கு நான் வந்து பே பண்ணேன்னா 25 இயரோட எண்டில் வந்து நான் இவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருப்பேன். 16 lakh வந்து நான் வந்து பே பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரக்கூடிய மொத்த லாபம் வந்து 23 lakhs. ஸோ இதோட ஆட் பண்ணால் உங்களுக்கு 40 lakhs வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. இதுதான் வந்து இந்த LICயோட பிளான் சொல்லப்போனால். ஸோ மந்த்லி நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தால் 5600 பே பண்ணணும். இல்லை குவார்ட்டரில் பே பண்ணுற மாதிரி இருந்தால் 16000 பே பண்ணணும். ஹாஃப் இயர்லியாக இருந்தால் 33000 பே பண்ணணும். ஆண்டாக இருந்தால் 63 இயர்லி ஒன்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே வந்துருக்கும். ஸோ நான் வந்து நினச்சேன் ஓகே நம்ம எப்படி இருந்தாலும் வந்து நம்ம டேக்ஸ் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் இந்த அமௌண்ட்டை அப்படின்ற ஒரு கணக்கில் தான் வந்து நான் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து லோன் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு லோனும் எடுத்துக்கலாம் இந்த அமௌண்ட்டில் இருக்குது அப்படின்ற நிறையா ஃபெசிலிட்டிஸ்லாம் சொன்னாங்க. எனக்கு அப்போ வந்து நியூ டு LIC அப்படின்றதுனால ஓகே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் லைஃப்பில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நான் தெரிய ஆரம்பித்தேன். ஸோ யூடியூப்ஸில் நான் சர்ச் பண்ணிருக்கும்போது ஸோ என் ரூம்மேட்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிய வந்தது. ஸோ என்னடா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த அமௌண்ட் வந்து அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக போடாமல் சில ஏஜென்ட்ஸ் மூலமாக மேனேஜர்ஸ் மூலமாக வந்து அவங்க போட்டு அதில் வர ப்ராஃபிட்டை நம்ம கொடுக்குறது தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சுவலாக அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ என்னடா அது கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது இந்த சேம் அமௌண்ட்டை வந்து நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு பார்க்குங்க. அப்புறமேட்டு ஏன் தான் இந்த LICயை போட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஸோ உடனே நான் என்ன பண்ணேன், இந்த LICயை வந்து க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அவங்க வந்து 3 years கம்பல்சரி பே பண்ணணும். ஸோ 3 years முன்னாடி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அவங்க அமௌண்ட் ரிட்டர்ன் வராதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் இயர்லி வந்து 70,000 அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கேன் 1 இயரில். ஸோ அந்த அமௌண்ட் வந்து எனக்கு என்ன ஆகும் தெரியல. இப்போ நான் ட்ரா பண்ணேன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ பட் நான் கம்பேரிசன் வீடியோவாக நான் போடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நான் SIP ஓப்பன் பண்ணுறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் SIPங்கிற கான்செப்டை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ யாரும் பார்க்காமீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். வீடியோவில் வருது கிளிக் பண்ணிக்கேன். ஸோ இப்போ SIP இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சேம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5000 இருக்குது, நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நான் 5600 வந்து நான் பே பண்ணுறேன். அதே சேம் 25 இயர்ஸ் நான் வந்து பே பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 12%. ஸோ இந்த 12%ங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து 18%, 16%, 10% எல்லாமே நமக்கு தரும். பட் நம்ம ஒரு மாடரேட்டாக எடுக்கணும், ஒரு ஆவரேஜாக எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 12ங்கிறது நான் வந்து ஆவரேஜாக எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் கேல்குலேட்டர் ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒவ்வொரு சிப் கேல்குலேட்டர் இருக்குது. அந்த சிப் கேல்குலேட்டர் இப்போ போனீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து அது கம்பல்சரி வந்து கொடுக்குமா கொடுக்காது அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நான் 12% எடுத்திருக்கேன். ஸோ நான் டிஃபால்ட்டாக 25ல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் வந்து 12% போயிடுச்சு. ஸோ இப்போ கால்குலேட் பண்ண அப்படின்னா எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் பாருங்கள் 95 lakhs. ஒன்றும் இல்லை ரைஸ். இப்போ நீங்கள் நான் என்ன பண்ணிக்க மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். சிப் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சிப்புங்கிறது ஒன்றும் கிடையாது, மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பார்ட் தான் வந்து சிப்பு, இன்னும் வந்து லம்சம் இருக்குது. நான் லம்சம் போகலை, நான் வெறும் சிப்பில் மட்டும்தான் இருக்கேன். கால்குலேட்டரில் வந்து ரிட்டர்ன் பார்க்குறேன் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5600 நான் வந்து போடுறேன். அதே சேம் அமௌண்ட் எவ்வளோ நான் LICல போடுறேனோ அதே LICல அமௌண்ட்டை தான் வந்து நம்மளுக்கு அதோட ஷாப்பான 63 ரூபா கம்மியாக தான் நான் போடுறேன், ரவுண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ சேம் 25 இயர்ஸ்க்கு போடுறேன். இது வந்து இயர்ஸ் தான் மெயின். ஏன்னா பார்த்தீங்கன்னா இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாகும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஒரு பெஸ்ட்டு கான்செப்ட், அது வந்து வேறு எங்கேயும் கிடையாது, இதில் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் இதில் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து பார்க்க முடியுது. ஸோ 12 இயர்ஸ் ரிட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுங்கிறத பாருங்கள் நீங்களே. எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 95 lakhs சொல்கிறாங்க. இன்வெஸ்டட் அமௌண்ட்டு சேம் 16,80,000. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறீங்கிறது இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். 16 lakh செலுத்த வேண்டிய மொத்த ப்ரீமியம் LICல. ஸோ நீங்கள் வந்து சிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் 16 lakh தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. பட் ஆனால் வெல்த் கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துருக்கு, 78 lakhs வந்துருக்கு. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டும் சேர்த்துனா உங்களுக்கு வந்து நியர்லி வந்து 1 crore அமௌண்ட் வந்துருக்கு. இதில் நீங்கள் இன்ஃப்ளேஷனில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இப்போ நீங்கள் நியர்லி 20 lakhs நீங்கள் கட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 75 lakhs வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரும். ஸோ அதனால் எப்படி பார்த்தாலுமே வந்து மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு அருமையான விஷயம். இப்போ இருந்தே வந்து இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டு பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து நான் 5000 தான் போகணும்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் மினிமம் உங்களை எவ்வளோ முடியுது, ஒரு 1000 rupees, ஒரு 2500, நீங்கள் பாதி அமௌண்ட் கூட நீங்கள் வந்து போடலாம். ஏன்னா சேமிப்புங்கிறது நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நம்ம பண்ணுற முதல் செலவு வந்து சேமிப்பாக தான் இருக்கணும். நமக்கு மந்த்லி சேலரி வந்தோடனே முதல் அமௌண்ட்டை வந்து நம்ம சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் மீதி அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம பிளான் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க அப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. நானும் வந்து ஒரு கதை கைட் பண்ணுறேன். ஸோ இப்போ 2500க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணுறேன். ஹாஃப் அமௌண்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 42 lakhs வந்து உங்களுக்கு வருது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7,50,000 தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அது எப்படிடா வரும்னு நீங்கள் கேட்கலாம். சிப் கால்குலேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1-2 தான் கிடையாது. இப்போ வந்து எல்லா நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டாக்கில் போட்டாலுமே அது வந்து 12% மினிமம் பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா போதும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து 5,600 போடுறேன். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம 14% கொடுக்குதுன்னு வச்சுப்போம். அப்படி கொடுத்துச்சுன்னா உங்களோட அமௌண்ட் பாருங்கள் 1,31 lakhs வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது பார்க்குறதுக்கு இதெல்லாம் வருமானம் நம்பாமல் இருக்கலாம். ஆனால் வந்து இதுதான் நிஜம். இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வரப்போகிறத வச்சு சொல்கிறது கிடையாது, ஆல்ரெடி வந்த அமௌண்ட்டை வச்சு சொல்கிறது. இது நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து சிப் கால்குலேட்டர் இருக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆக்சிஸ் பேங்க்கோட சிப் கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் ஒவ்வொரு பேங்க்குக்கும் சிப் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ நோ மை கோல்னு இருக்குது. நீங்கள் கோல் வந்து செட் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஐ நீட் திஸ் அமௌண்ட் அப்படிங்கிற பர்டிகுலர் அமௌண்ட்டை வச்சு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம டேரெக்டாக போகலாம். சேம் வந்து ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் நான் சேம் அமௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணுறேன் 5,600. நம்மளுக்கு சொன்ன மாதிரியே நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ இயர்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், 25 years இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் டிஃபால்ட்டாக வந்து 12 years நம்ம அப்படியே வச்சுப்போம். ஸோ நீங்கள் அப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இன்வெஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16,80,000. நான் இங்கே மென்ஷன் பண்ண மாதிரியே உங்களுக்கு 16,80,000 இருக்குது இல்லையா, சேம் மாதிரி தான் வரப்போகுது. நம்ம மாற்றம் எதுவும் கிடையாது. ஸோ பட் ஆனால் வெல்த் கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு வச்சுதான் காட்டுறாங்க. நான் இங்கே சிம்பிளாக எப்படி சொன்னேன்னா சிப் கால்குலேட்டர் வந்து காமனாக வந்து நான் ஒரு இதை வச்சு சொன்னேன். இது வந்து ஆவரேஜ் தான் போடுவாங்க. பட் ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து, ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்து, ஒவ்வொரு
ஒவ்வொரு பார்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும், இந்த அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். பட் எனிவே வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட்டை விட பேங்க்கில் கட்டுற அமௌண்ட்டை விட உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். நான் ஏன் வந்து பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்டை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஐசிஐசி பேங்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஐசிஐசி பேங்க்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து சேவிங்ஸ் பேங்க்கு. சேவிங்ஸ் பேங்க்கில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க நீங்களே பாருங்கள். 4th ஜூனில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. 3% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. below 50 lakhs இருந்தால் உங்களுக்கு வந்து 3% தான் கொடுக்குறாங்க. அட் சேம் டைம் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 3.5% கொடுக்குறாங்க. அது எப்போனா 50 lakhs மேலே இருந்துச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டில் 50 lakhs மேலே வச்சு நம்ம அக்கௌண்ட் இருக்கோமாங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5, 4, 4.5, 5, 6 இதெல்லாமே நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுவும் அதிகமாக வரும். இல்லை அப்படின்னா நார்மல் சிட்டிசன் வந்து பிலோ 58 தான் 60 தான் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் வராமல் போயிடும். ஸோ இதனால தான் வந்து நான் பேங்க் கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எவ்வளவோ தேவைன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ கைஸ் இதுதான் வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் LIC போட்டுட்டு 1 year ஏன்டா போட்டோன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே கேல்குலேட்டர் வந்து நான் எவ்வளோ போட்டுருக்கேன் 5,600 வந்து நான் அதில் வந்து மென்ஷன் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதே வந்து நான் 12% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நான் போட்டிருந்தேன் அப்படின்னா ரிட்டர்ன் வந்து நான் போட்டிருந்தேன்னா 1 yearக்கு எவ்வளோ வந்து பார்ப்போம். எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 71,000 இருக்கும். நான் கட்டின அமௌண்ட் வந்து இவ்வளோ. பட் ஆனால் இந்த LICயில் இருக்கும்போது வந்து இந்த அமௌண்ட் வந்து வராது. இதோட கம்மியான அமௌண்ட்டாக வரும். இது வந்து இப்போ உங்களுக்கு இயர் வந்து இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். இது வந்து நீங்கள் லம்சமாகவும் ட்ரை பண்ணலாம், சிப்பாகவும் ட்ரை பண்ணலாம். ஸோ மெயின் ரீசன் வந்து இதனால தான் வந்து LICயை விட்டுட்டு நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு போகிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். நீங்கள் ஒன்று கேட்குறேன், LICனா உங்களுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கலடா, நீங்கள் செத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு அமௌண்ட் 15 lakh கொடுப்பாங்கன்னு கேட்கலாம். பட் ஆனால் நம்ம இருக்கும்போதே வந்து எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளோ சேர்த்து வச்சுட்டு போயிடலாம். 15 lakhsன்றது இப்போ நீங்கள் இதோட சேர்த்து 15 lakhs ஆட் பண்ணாலுமே கூட இப்போ இதோட சேர்த்து 50 lakhs ஆட் பண்ணால் கூட 40 + 15 எனக்கு 55 தான் கிடைக்கும். இப்போ நான் வந்து உஷாராக வந்து நான் ஆட் பண்ணி வச்சுட்டு சிப்பை வந்து க்ரியேட் பண்ணி இல்லை வந்து லம்சம் மூலமாகவோ நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக என்னோடய ஃபேமிலிக்கு வந்து ஒரு 1 crore வருது அப்படிங்கிற போது நான் கண்டிப்பாக ஆப்வியஸாக வந்து நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் நானும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னை வந்து கேட்கலாம். கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை கைஸ்.